கோமதி அத்தையோட ஒரு பெரிய ரகசியமும் உடைஞ்சிருக்கு. எபிசோட் ஆரம்பத்துல பாண்டியன் மாமா தன் மகன்கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. நான் உன் வாழ்க்கைய கெடுத்துட்டேன்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறாரு. செந்தில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனதுனால எது வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதான் நினைச்சேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாரு. இன்னொரு பக்கம் வீட்ல கோமதி அத்தை நான் ரொம்ப பேசிட்டேனோன்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. கோமதியத்தை காணாம போனது ஒரு நாடகம்னு அப்பத்தான் ஒத்துக்கிறாங்க. கோமதிய காணலன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு பயம் வரும், அந்த பழைய அன்பெல்லாம் திரும்ப வரும்னு நினைச்சு இந்த மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க அப்பத்தா. ஆனா அது அப்படியே உல்டாவாகி பெரிய சண்டையில போய் முடிஞ்சதை நினைச்சு அப்பத்தா வருத்தப்படுறாங்க. அடுத்ததா பாண்டியன் மாமா வீட்டுக்கு வர மறுக்கிறாரு. அந்த வீட்ல எனக்கு ஆதரவா ஒரு காக்கா கூட இல்ல, அப்புறம் எதுக்கு நான் வரணும்னு கடையிலேயே தங்கிடலாம்னு பிடிவாதமா இருக்காரு. அவரோட மச்சான் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன் மச்சான், எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேக்குறேன், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. பாண்டியன் மாமா வீட்டுக்கு திரும்ப வருவாரா? கோமதியத்தையோட கோபம் குறையுமா? செந்திலுக்கும் கதிர்பாண்டியனுக்கும் இடையில இருக்கிற விரிசல் சரியாகுமா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.